குதிரை பேரம் பண்ணதுக்கு உன்னுக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இருந்தால் காட்டு, என்கிட்ட பேசு. என்கிட்ட பேசுகிறா, எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா, ப்ரூஃப் ஒன்றா பார்த்துருவோம். இப்போ இவர் வந்து மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ், நானும் மன்னார்குடி தான், காருக்குள்ளே வச்சு சைன் வாங்கியிருக்காங்க. எப்படின்னா முன்னாடியே, அதாவது வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே காருக்குள்ளே வச்சு சைன் வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து வீடியோ வெளியிட்டது டிவிக்கு. இதை பார்த்து காண்டான அமமுக தலைவர் வந்து நம்ம தினகரன், டிடிவி தினகரன் இருக்கார்ல, அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கார். அதை பாருங்கள். எனக்கு ஒன்று இது வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கணும், குதிரை பேரமாக இருக்கணும், இல்லை எங்கள் எம்எல்ஏக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாரு, இல்லை எடுக்காத மாதிரி அது ஃபோனை பிடிங்கி வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு குதிரை பேரம். இதை பற்றி ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம காமராஜ் இருக்கார்ல, அவர் வந்து சட்டசபையில் முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது சுருக்கமாக உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவிக்கிறேன். நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறேன், இன்றைக்கு தெரிவிக்கிறேன், நாளைக்கும் தெரிவிப்பேன். குதிரை பேரத்துக்கு ப்ரூஃப் 2 வைகோ பேசுனது பாருங்க. 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது நான் வந்து உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் வேறு மாதிரி சொன்னார். முதல்ல உண்மையை சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி சொன்னார். ப்ரூஃப் 3, அதாவது பார்த்தீங்கன்னா கரைபடியாக கைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் 2 நபர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ஸ்கொயர் அதிமுகலேருந்து களைஞ்சி வந்து பிரிஞ்சு வந்து டிவிகேயில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பாஸ்கர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாஸ்கர் இருக்கார், அவர் நல்ல டைப்பு, சூப்பர் டைப்பு. இந்த பாஸ்கர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார், அதையும் நீங்கள் பாருங்கள். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இதுக்கப்புறமும் வந்து இவரும் வந்து வேறு மாதிரி மாற்றி பேட்டி கொடுத்துருந்தாரு. ஏடா அது நாய் குலைக்கிறீங்க, நீங்கள் ப்ரூஃபு கேட்டீங்க, ப்ரூஃபாக போட்டாச்சு, பதிலை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வெளுத்து போடுவேன்.